நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆமாம், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஆஸ்பத்திரி போகணும், ரொம்ப செலவழிக்கும். ஆனால் அது இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு யாரும் இன்சூரன்ஸே எடுக்க மாட்டேங்க. அதனால் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் எடுங்க. சரியா? இன்சூரன்ஸ் எடுன்னு சொல்கிறோமே, ஏன்னா ஈஸியாக சொல்லிட்டு அப்படிங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட மாதம் 1000 கூட இன்சூரன்ஸ் ஆரம்பிக்குது. இன்சூரன்ஸ் அதை விட முக்கியமாக யார் நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க, இன்ஃப்ளூயன்சர்லாம் இன்சூரன்ஸ் எடுங்க இன்சூரன்ஸ். யாராவது ஒருத்தன் ஒழுங்காக நல்லா சாப்பிடுன்னு சொல்கிறாமா, உருப்படியாக நல்ல சத்துள்ள சாப்பிட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டாலே ஹெல்த் இதெல்லாம் பிரச்சனை கம்மியாகும். இன்னொன்று இதில் நான் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம ஹெல்த் செக்டர் இதுக்கெலாம் நம்ம போய் செலவழிக்கணும்ல, அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலு, ஹெல்த் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு மாதம் கொஞ்சம் ரூபா அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எப்போயுமே நோய் கூடும், இது கூடும், வயசானது நோயெல்லாம் மாற்றலாம், செலவு கூடுது இல்லை. இப்போ ஹெல்த் செக்டர்லாம் நல்லா க்ரோத் ஆகும். அப்போ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் க்ரோத் ஆகும். சரியா? இது சிம்பிளாக தான் ஃபார்முலா. இதெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்கள் சந்ததியும் நல்லாயிருக்கும். சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு உருப்புற வழியை பாருங்கள். சரியா?